நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர வியாராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 625வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, மேற்கு திசையை நோக்கிய ஈஷன் அதை பார்க்க போகிறோம். அதை மேற்கு அந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸ்ரீவித்யா பூஜையில் பச்சினாமிய வாசல், பச்சினாமியம்னால மேற்கு திசைன்னு அர்த்தம். மேற்கு வாசல் வழியாக தான் உள்ளே நுழைஞ்சு கிழக்க பார்த்து நம்ம அம்பாளை தரிசிக்கணும் இருக்குது. அப்போ அம்பாள் இதை பார்த்துருக்கணும், மேற்கு பார்த்துருக்கணும். ஸோ நம்ம மேற்கு வாசப்படி உள்ளே நுழைகிறோம். நம்மளுடைய வலப்பக்கம், அதாவது என்னுடைய வலது பக்கத்தில் பத்திரகாளியும் என்னுடைய இடக்கை பக்கத்தில் பைரவர் இருப்பா. இது மந்திரங்களே சொல்கிறது கிளியராக. ஸோ அம்பாளுடைய முதுகு பின்னாடி சூரியன் உதிக்கணும். அப்போ அம்பாள் இப்படி இப்போ மேற்கு பார்த்து தான் இருக்கணும். இது ஒரு கணக்கு. நடுவில் மருமான் கூட திருப்பி ஒரு இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆர்குமெண்ட். அது ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக திருப்பி சொல்லிட்டு இருப்பார். பிரம்மாச்சாரியார் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஸ்ரீசக்கரத்தினுடைய அந்த சென்ட்ரல் இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷுட் ஃபேஸ் ஈஸ்ட் போட்டுக்கா. அப்போ அது அப்போ என்ன அர்த்தம்? ஸோ ஈஸ்ட் பார்த்து தான் நம்ம இருப்பாங்க. அது ஆம்நாய பூஜைன்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆம்நாயம்னால திசைகள். ஸோ அது இப்போ இங்கே ராஜராஜேஸ்வரர் கோவிலையும் தெற்கு பார்த்து வாசப்படி, அந்த கூர்மையான பகுதியை தெற்கு பார்த்து தான் இருக்கும். இப்போ மேற்கு பார்த்து இல்லை. ஏன்னா கோவில் அமைப்பு அப்படி தான். சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, வி வாண்ட் டு பில்ட் அம்பாளுக்கு பிரதானமாக வச்சு பண்ணும்போது அது மேற்கு பகுதியை பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. நம்ம சாதகன் கிழக்கு பார்த்து உள்ளே நுழையணும்னு இருக்குது கோவிலுக்கு. ஸோ கிரகத்துலேயும் அப்படி தான் பூஜை பண்ணணும்னு இருக்குது. ஸோ இதுக்கு சாதாரண என்னுடைய குரு சம்பகாம்பா, அவளுடைய குரு என்னுடைய பரமகுரு பாலானந்தநாதர், அவளுடைய பரமேஸ்வரி குரு சிதானந்தநாதர். சிதானந்தநாதர் சிதானந்த லகரின்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு. அந்த புத்தகத்திலே கிளியராக எழுதியிருக்கார். அவர் இப்படி தான் இருக்கணும்னு. ஷி இஸ் அத்தாரிட்டி. அவர் பெரிய பெரிய பிரம்மஞானி, மகாபெரியவருக்காக வேண்டியவர். அவர் நின்று போன இந்த நவாபரண பூஜையை காஞ்சிபுரத்தில் தொடக்கி வச்சவர். அவருடைய இதுலேயே புஸ்தகத்திலேயே சிதானந்த நகரியில் போட்டிருக்கு. அந்த அவருடைய ஸ்லோகம் இதெல்லாம் அருஷத்தி நாகராஜன் ரித்தன்பரா ஞான சபான்னு இருக்கு டெல்லியில், அவள் வெளியிட்டிருக்கா. அருஷத்தி நாகராஜன் 79 வயசு இருக்கும் அவருக்கு. இப்போ என்னுடைய நண்பரும் இந்த ஸ்ரீவித்யாலயில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகுமாரி இஞ்சட்டி கர்னூல், அவள் அந்த புஸ்தகத்தெல்லாம் வாங்கி அனுப்பிச்சார் எனக்கு. பாருங்கள், திஸ் இஸ் அத்தாரிட்டி. ஸோ நம்ம ஒருத்தர் கேட்கும்போது பதில் சொல்ல வேண்டிய இல்லையா நமக்கு. ஸோ கமிங் டு திஸ், மேற்கு பாத்திய சிவன் இந்த ராஜராஜ கோவில் கட்டும்போது 3 சன்னதிகள் கிழக்கு பார்த்துருக்கோம். சங்கடகர சிந்தாமணி விநாயகர், சிவசண்முக சுப்பிரமணியர், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாசன். இப்போ 3 பேருமே கிழக்கு பார்த்த சன்னதி. இந்த பக்கத்தில் உள்ள நுழையும் போது ஆஞ்சநேயர், பிள்ளையாருக்கு ஏற்ற மாதிரி ஆஞ்சநேயர் இருந்தது. ஆதி அந்தத்தில் ஆஞ்சநேயர் இருந்தது. ஸோ என்னுடைய கேப்பியன் நண்பர் ராஜகோபாலன் சொன்னார், அவர் இந்த கோவிலுக்கு வந்ததில்லை. ஏதோ அவளுக்கு அவரோட ஞானத்தில் சொன்னார், ராஜராஜேஸ்வரர் பிரதிஷ்டாகும் போது இந்த சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணணும்னார். சரி, அப்படியா கேட்டுட்டோம். அந்த நேரத்தில் கோவிலில் சின்ன மாக்கல் லிங்கம் ஒன்று வச்சு தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வச்சு இது பண்ணுவாள். அபிஷேகம் எல்லாம் பண்ணிதான் பிரதோஷத்துக்கு. அப்புறமா நான் என்ன பண்ணேன், அரியத்துறைக்கு போயிருக்கும்போது அந்த மாமா காசியிலேருந்து இந்த லிங்கம் வந்துக்கிறாங்கன்னா என்ன செய்ய தெரியல எனக்கு. காசியிலேருந்து ஒரு மார்வாடி வாழ்ந்து பாம்பேயில் வைக்க, அந்த லிங்கத்துக்கு பாம்பேயில் இருக்க ஒரு மார்வாடி அபிஷேகம் பண்ணேன். அந்த இது பார்க்குறதுக்கு சென்னையை சேர்ந்த ஒரு ஐயங்கார் போயிருக்கார் இந்த ஜுஹு பீச்சுக்கு. அவன் குடும்ப லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறாளுன்னு, இங்கே நான் என்ன சாமி சேர்ந்தேன், இவ்வளோ சின்னதாக வச்சுருக்கேன் பார்த்துக்கல போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவ்வளோ பெரிய லிங்கம் அம்பிகோடைய அளவு இருந்தது. இவ்வளோ பஸ் இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 10 இன்ச்சு உயரத்துக்கு மேலே இருந்தது. அது அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஃப்ளைட்டில் வந்துட்டது. அவர் மனைவி என்ன சொல்லியிருக்கா, நேராக அரியத்துறை கொண்டு கொடுத்துருக்கோன்ருக்கா. ஸோ அரியத்துறை குருக்கலாத்துறை கொடுக்கும்போது அவள் மாமியை சொல்லிட்டா, ஆற்றுலாம் வச்சுக்கூடாது, சிம்பிளாக பேத்தி வச்சுருக்கேன், கோவிலை கொண்டு வைங்கன்னு. ஸோ வரமூர்த்தீஸ்வரோடைய பின் அந்த சன்னதியுள்ள இருந்தது. நான் போன உடனே குழந்தையாட காமிச்சாரு குருக்கள், மாமா கொடுத்துருங்க வேணான்னு. ஸோ கொடுத்துட்டு ஏதோ ஒரு தட்சணை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் காரில்.
அன்றைக்கி சாயந்தரமே ஆற்றுல வந்து பேலை ஒரு வெங்கல பேலாக இருந்தது. அதில் வச்சு அபிஷேகம் பண்ண சுவாமி சொல்கிறார், நீ வச்சுக்காத அதை கோவிலில் கொண்டு கொடுங்க. கோவிலில் கொண்டு போய் பிள்ளையார் சன்னதியில் வச்சு ஒரு முக்காலியெல்லாம் கொடுத்து அது மேலே அது பேலாக வச்சு அபிஷேகம் பண்ணி ஜாம் அதுலேருந்து 1 or 2 years நான் ஆற்றுலேருந்து ஒரு பெரிய வெசூல பக்கெட் நிறையா லெமன் ரைஸு, தயிர் சாதம், காற்று ரேவதி வாங்கி வேலை பார்த்துருந்தா அந்த ஐங்காரம் பண்ணி போய் கொடுத்துருவோம் கோவிலில். பாரு பிரதோஷ பூஜை கொடுத்துருந்தா மாதிரி 1 or 2 years மேலே ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் ராஜராஜ கோவில் கட்டப்பட்டு குமாரகிருஷ்ணா போகிறது. அப்போ இந்த ராஜகோபாலனும் சொன்னாங்கிட்ட, லிங்க பிரதிஷ்டை இருந்தால் தான் பண்ண முடியும், அந்த மாதிரி காமிக்கிறது உங்களுடைய அமைப்புன்னா. சின்ன வாழை கோவிலை முடிவு பண்ணி ஆஞ்சநேயத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டான். விநாயகருக்கு ஏற்ற மாதிரி அந்த சன்னியை இடித்து கட்டி அழகாக காசி விஸ்வநாதர் கோவில் கட்டப்பட்டது. எதுக்கு சொல்கிறேன், அப்போ வந்து விநாயகர் கிழக்கு பார்த்துருக்கார், காசி விஸ்வநாதர் மேற்க பார்த்து அமைஞ்சிட்டார். அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படியே அமைஞ்சது. அது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ கூட கிழக்கு பார்த்தா மேற்கு பார்த்து வச்சுருக்கேன்னு நான் மனசில் நினச்சிருந்தேன். இப்போ அதுக்கு விளக்கம் வந்திருக்கு. மேற்கு நோக்கி சிவ தரிசனம் விளக்கம். மேற்கு நோக்கி சிவனை தரிசித்தால் 1000 கிழக்கு நோக்கி சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்று வாமதேவ மகரிஷி சொல்கிறார். பிரமாணம் தான். இது யார் அமிச்சானா, இந்த மெசேஜை என்னுடைய நண்பரான திரு விவேக் சரபேஸ்வரன் அவர் அமைச்சிருந்தார். சரி, நமக்கு நல்ல டாபிக் ஆச்சு அப்படின்னு எடுத்துட்டேன். சார், கிழக்கு மேற்கு நோக்கிய சிவலிங்கங்கள் ஆவுடைய ரெண்டுமே ஆவுடையார் வந்து அந்த கோமுகம் வந்து கிழக்கு பார்த்து தான் இருக்கும். ஆனால் மேற்கு நோக்கிய லிங்கத்தின் ஆவுடையாருக்கு சக்தி அதிகம். இங்கே செய்யப்படும் பரிகாரங்கள் வெகு விரைவில் பலன் தந்து கொண்டு இருக்கின்றன. மேற்கு பார்த்த லிங்கம் உள்ள ஆலயங்களில் தோஷ நிவர்த்தி தலங்களாக விளங்குகின்றன சொல்லப்படுறது. தேடி தேடி பிடித்து 41 மேற்கு நோக்கிய சிவத்திருங்கள் விவரங்களை கீழே தந்துள்ளேன். என் குருநாதர் திருமூலர் பெருமான் என் பெயர்களோடு சொல்கிறேன்னு சொல்கிறார் இந்த மெயில் அப்சவர். அருள்மிகு கபாலீஸ்வரர் சென்னையிலேயே மேற்கு பார்த்த சிவன். அது மருந்தீஸ்வரர் திருவான்மீர் மேற்கு பார்த்துருக்கு. திருநின்ற ஊர் போனால் ஹிருதயாலீஸ்வரர் மரகத வழின்னு இருக்கும், அதுவும் மேற்கு பார்த்துருக்கு. அடுத்தது அருள்மிகு பாலேஸ்வரன் செங்கல்பட்டு மாவட்டம். அருள்மிகு வராகீஸ்வரர் தாமனில் பெரிய ராஜகோபுரத்தோட பரமாச்சாரியார் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த கோரி பாட்டிக்கு அனுக்கிரகம் பண்ணி அவள் கட்டினா அந்த கோவிலை 2 தடவை கும்பாபிஷேகம் பண்ணிட்டா மாமி. வராகீஸ்வரர் அது மேற்கு பார்த்த சன்னதி. அடுத்தது அருள்மிகு திரு மேற்றளீஸ்வரர் திருக்கட்சி மேற்றளி காஞ்சிபுரம். அருள்மிகு காசி விஸ்வநாதர் கிருஷ்ணசமுத்திரம் திருவள்ளூர். அருள்மிகு ஜலநாதீஸ்வரர் கோவில் எங்கே தக்கோலம், அதுவும் மேற்கு பார்த்தது. பாலீஸ்வரர் கோவில் குரங்கணின் முட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். அருள்மிகு அத்துல்நாதீஸ்வரர் அரகண்டன் நல்லூர் விழுப்புரம். அருள்மிகு மருந்தீஸ்வரர் திரு இடையாறு விழுப்புரம். அருள்மிகு திரு வீரட்டேஸ்வரர் திருக்கோவில் விழுப்புரம். அருள்மிகு சிஷ்டகுருநாதர் திருத்துறையூர் கடலூர் மாவட்டம். அருள்மிகு வைத்தியநாதர் வைத்தீஸ்வரன் கோவில். அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் திருக்கடையூர் நாகப்பட்டினம், அதுவும் வந்து மேற்கு பார்த்தது. அருள்மிகு சொர்ணபுரீஸ்வரர் செம்பனார் கோவில் நாகப்பட்டினம். அருள்மிகு கடைமுடிநாதர் கீழையூர் நாகப்பட்டினம். அருள்மிகு தர்மபுரீஸ்வரர் குறுக்கத்தி நாகப்பட்டினம். அருள்மிகு பார்வதீஸ்வரர் திருச்செழிச்சேரி காரைக்கால். அருள்மிகு மனுநாதீஸ்வரர் மருதுவஞ்சேரி திருவாரூர். அருள்மிகு விஸ்வநாத சுவாமி தட்டாத்தி மூலை திருவாரூர். அருள்மிகு கோணேஸ்வரர் குடவாயில் திருவாரூர். அருள்மிகு அபிவிருத்தீஸ்வரன் திருவாரூர். அருள்மிகு கண்டீஸ்வரர் திருக்கண்டியூர். அருள்மிகு ராமலிங்கேஸ்வரர் பாபநாசம். அருள்மிகு தர்மபுரீஸ்வரர் பழையாறை. அருள்மிகு ராமநாத சுவாமி கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம். அருள்மிகு உத்தவேதீஸ்வரர் திருத்துருத்தி குத்தாலம் தஞ்சாவூர் மாவட்டம். அருள்மிகு தாயுமானவ சுவாமி திருச்சிராப்பள்ளி மேற்கு பார்த்தது. அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் திருவானைக்காவல் மேற்கு பார்த்தது. அருள்மிகு உய்யகொண்டான்மலை திருமலை திருச்சிராப்பள்ளி மாவட்டம். அருள்மிகு வம்சோத்ததாரகர் பெருங்களத்தூர் புதுக்கோட்டை. அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருப்பரங்குன்றம்
மதுரை மாவட்டம். அருள்மிகு மன்னீஸ்வரர் அன்னூர் கோயம்புத்தூர் மாவட்டம். அருள்மிகு நீலகண்டேஸ்வரர் கிரிகுருகூர் கோயம்புத்தூர் மாவட்டம். அருள்மிகு திருமுருகநாத சுவாமி திருமுருகன் பூண்டி கோயம்புத்தூர். அருள்மிகு ரத்னகிரீஸ்வரர் ஐயர்மலை கரூர் மாவட்டம். அருள்மிகு விஸ்வேஸ்வரர் பள்ளிப்பாளையம் நாமக்கல். அருள்மிகு கைலாசநாதர் தாரமங்கலம் சேலம் மாவட்டம். அருள்மிகு திரு காலத்தீஸ்வரர் திருக்காலத்தி ஆந்திரா, அது மேற்கு பார்த்த சிவன். திருநெல்வேலி அருளுள்ள 10 சிவாலயங்கள் தசபீரட்டானத்தில். இது வேற கதை. இது மேற்கு திசையை நோக்கி இருக்காங்க. தசபீரட்டான தலங்கள் என்னது? பக்தஸ்தலம் சிவசைலம் சிவசைலப்பர், மகேசஸ்தலம் வழுதூர் அக்னீஸ்வரர், பிராணலிங்க ஸ்தலம் கோடகநல்லூர், அருள்மிகு அவிமுக்தீஸ்வரர் திருக்கோவில், ஞானலிங்கஸ்தலம் சிங்கிக்குளம், அருள்மிகு கைலாசநாதர் கோவில், சரணஸ்தலம் மேல்நத்தம் அருள்மிகு அக்னீஸ்வரர், சகாயஸ்தவம் ராஜவல்லிபுரம், அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோவில். அடுத்தது 7 பிரசாதி ஸ்தலம் தென்மலை அருள்மிகு திருப்பாத்தி ஈஸ்வரமுடியார். அடுத்தது கிரியாலிங்க ஸ்தலம் அங்கமங்கலம் அருள்மிகு நரசிங்கமுடியார். அடுத்தது சம்பத் ஸ்தலம் காயல்பட்டினம் அருள்மிகு மெய்கண்டேஸ்வரர் திருக்கோவில். அடுத்து பஞ்சாட்சர ஸ்தலம் திருப்பரப்பு அருள்மிகு மகாதேவர் திருக்கோவில். அடுத்தது சுந்தரருக்கு திருவடி தீட்சை அளித்த சித்தமடம் ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் மன்றத்துக்கு அருகாமையில் மேற்கு முகம் அமைந்துள்ளது. சிவலிங்கத்துக்கு பூஜை செய்த சிவபுரம் மதுரை மாநகரின் முக்கியமான ஸ்தலமாகிய இம்மையில் நன்மை தருவோர் திருக்கோவிலை மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. அருள்மிகு கைலாசநாத சிவகாமி அம்மன் திருக்கோவில் பூலாம்பட்டி காவேரி ஆற்றின் கிழக்கு வகையுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம். அருள்மிகு நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் திருக்கூர் கோவை மாவட்டம் மேற்கு நோக்கி சிவன். இது தவிர நிறைய கோவில் போகிறது. அருள்மிகு பாலீஸ்வரர் கோவில் கோலியனூர், அருள்மிகு நடனபதி ஈஸ்வரர் திருக்கண்டீஸ்வரம், அருள்மிகு காசி விஸ்வநாதர் கொட்டாலம்பாக்கம், அருள்மிகு திருக்கண்டீஸ்வரம் நெல்லிக்குப்பம் அருகில் கடலூர் மாவட்டம், அசல தீபேஸ்வரர் மோகனூர். இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. என்ன சொல்றது? மேற்கு பார்த்த சிவன் தரிசிச்சா 1000 கிழக்கு பார்த்த சிவனை தரிசிச்ச பலன் ஒரு சொல்லியிருக்கு. ஸோ இந்த 1000 சிவன் எப்படி ஒரே நாள் பார்க்க முடியும்னா, சகசர லிங்கத்தை பாருங்க. ஒருத்தர் பரமாச்சாரியை போய் பார்க்குறா, எனக்கு 80ஆம் கல்யாணம் இதுவாக போகிறது, சதாபிஷேகம் போகிறது, 1000 பெரிய கண்டெல்லாம் சொல்கிறாள். நான் பெரிய பார்க்க கவலையே வேண்டாம், நான் பிரசாதம் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு செய்ய மாரியால் அழிச்சுட்டு நேராக ஏகாம்பரிசம் கொடுப்போம், பிரகாரத்தை சுற்று. அந்த பிரகாரத்தில் சகசர லிங்கம் ஒன்று இருக்கும். ஒரு லிங்கத்தையே டிவைட் பண்ணி செஞ்சு குட்டி யூவை தலைகீழ வச்சா மாதிரி இருக்கும் அது. ஸோ அதை தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடும். போயிட்டு வந்தா அப்போ சொல்கிறார், அதில் சந்தனம் இருக்குன்னு அவசியம் இல்லை, சிவனோட தலையில் சந்தனம் இருக்குது. ஸோ 1000 லிங்கம் அது செதுக்கப்பட்டிருக்கு. அந்த சகசர லிங்கத்தை தரிசனம் பண்ணாலே நீ 1000 சகசர சந்திரன் தரிசனம் பண்ண மாதிரி அர்த்தம். சந்திரன் மட்டும் இல்லை, 1000 லிங்கத்தை தரிசனம் பண்ண பல உனக்கு தூட்டார். ஸோ அதை அன்பர் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிறார். பரமாச்சாரியாவை சொன்ன கருத்தை வச்சுட்டு இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். ஸோ மேற்குன்றது ஒரு பெரிய அது நிறைய பரிகாரமாக அமையிறது. இதை சொல்லி மேற்கு பார்த்த சிவன் தான் விடாதுங்கோ, போய் தரிசனம் பண்ணுங்கோ, அர்ச்சனை பண்ணுங்கோ, அபிஷேகம் பண்ணுங்கோ. இதை சொல்லி நான் முடிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ.